உனக்கென ஓர் சரித்திரமே எழுதும் காலம் உண்டு, உன்னால் முடியும், அட உன்னால் முடியும். இன்று 25/12/2024 கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சமூக ஆர்வலர் ஆதித்யா மற்றும் அவங்களுடைய தாயார் ஆரியமாலா மற்றும் திருமதி ராகினி இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு சுமார் 40 மாற்றுத்திறனாளிகளுக்கு அம்பத்தூர் பகுதியில நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்காங்க. 20 பெண்களுக்கு புடவையும் 20 ஆண்களுக்கு கைலியும் வழங்கியிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ராணி தலைமையில், பகுதி தலைவர் தண்டபாணி அவர்கள் முன்னிலையில் பகுதி செயலாளர் திரு ரவி, பகுதி பொருளாளர் பாலுமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் முன்னிலையில் திருமதி ராகினி ஆதித்யா ஆரியமாலா அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினாங்க. கூட்டத்துல வந்த அனைவரையும் வரவேற்று பகுதி தலைவர் தண்டபாணி அவர்கள் வரவேற்று பேசினாங்க. அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் ராணி அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். பகுதி செயலாளர் ரவி அவர்கள் தொடர்ந்து பேசினார். பகுதி பொருளாளர் பாலுமணி அவர்கள் நன்றியினை தெரிவித்து கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை எதுக்கு நடத்துறோம் அப்படிங்கிறதுனால எண்ணற்ற போராட்டங்களை நம்ம நடத்துறோம். நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையில போராட்டங்களை நம்ம நடத்திட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சொல்றது ஒரு 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நமக்கு சொல்றாங்க. அதாவது வாய் பேச முடியாதவங்க, கண் பார்வை தெரியாதவங்க, முதுகு தண்டுவடம் பாதிச்சவங்க, கை கால் பாதிச்சவங்க, இப்படி எல்லாம் கணக்கெடுத்தோம்னு சொன்னா கூட இன்னைக்கு 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பயன்படுத்தக்கூடிய அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க வாழணும்னு சொன்னால், அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் அரசு தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தான் நம்ம வைக்கிறோம். அடுத்து ஏராளமான மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்ப அட்டை ஏஏஒய் கார்டாக இருக்கா? இல்லை. பெரும்பாலும் இந்த கணக்கெடுக்கும் போதே அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகள் தான். கணக்கெடுக்கும் போதே ஒரு முறையான கணக்கு, ஒரு நேர்மையான கணக்கு, ஒரு புள்ளி விவரத்தோட கணக்கு எடுத்தாங்கன்னு சொன்னால் எத்தனை லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிறாங்க அப்படின்ற இது அவங்ககிட்ட இருக்கும். அப்போ இவங்க மாற்றுத்திறனாளியான இந்த குடும்ப அட்டைகளுக்கு நம்ம ஏஏஒய் கார்டாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அம்பத்தூர்லேயும் நம்ம ரேஷன் அலுவலகத்தில் இந்த மாதிரியான படிவங்களை வாங்கி போய் கொடுத்து சில பேருக்கு ஏஏஒய் கார்டாக மாறி இருக்கு. அப்போ இந்த மாதிரியான கார்டை மாற்றி கொடுக்க வேண்டிய இந்த வேலையெல்லாம் யார் செய்யணும்னு சொன்னால் அரசாங்கம் நமக்கு செய்யணும். அது செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசா இல்லை. இப்படிப்பட்ட உரிமை சார்ந்த போராட்டங்களை தான் நம்ம இன்றைக்கும் நடத்திட்டு இருக்கிறோம். உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும்னு நம்ம கேட்குறோம். இந்த 1500 ரூபாய் நமக்கு ஒரு 10-14 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எவ்வளோ வாங்கினோம்னா 300 ரூபாய் வாங்கணும். ரவி சொன்னதை மாதிரி அடுத்தடுத்து வந்த ஆட்சி காலங்களில் நமக்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 1000 ரூபாய், தேர்தல் வரும்போது அந்த வாக்குறுதியோடு சேர்த்து 1000 ரூபாய் நமக்கு அறிவித்தாங்க. 2022 முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற உடனே நாம் ஒரு மாநாடு செங்கல்பட்டில் நடத்தினோம். அந்த மாநாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வரை கூப்பிட்டுருந்தோம். அவரும் வந்தார். செங்கல்பட்டில் நடந்த அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் 20,000 பேர் மாற்றுத்திறனாளிகள் மட்டும். அதாவது அவர் பார்த்தாரு, ஒவ்வொருத்தரையும் தவழ்ந்து வந்தவங்கள பார்த்தாரு, வீல் சேரில் உட்கார வச்சு நம்ம தள்ளிக்கிட்டு ஸ்டேஜில் உட்கார வச்சதை பார்த்தாரு. இதெல்லாம் பார்த்து தான் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கஜானா காலியாக இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்ச நாளில் நான் உங்களுக்கு நாங்கள் பேசி அமைச்சரவையில் பேசி அதற்கான நிதியை உருவாக்கி உதவித்தொகையை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு 3 மாதத்துக்கு மேலே அதுக்கப்புறம் என்னென்னா 1000 ரூபாயில இருந்து 1500 இன்றைக்கும் உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தாங்க. இப்போ நம்ம போன மாதம் 23ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினோம். நீங்களாம் யாராவது வந்தீங்கன்னா எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 10,000 பேர் அதில் கலந்துக்கினாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இந்த கடற்கோடி சென்னை வரைக்கும், எண்ணூர் திருவத்தூரில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கலந்துக்கிட்டாங்க. நம்ம அதில் என்ன கோரிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் 6000 உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம கோரிக்கையாக வச்சோம். அதாவது நார்மலாக இருக்கக்கூடியவங்க 75% கீழே மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்களுக்கு 6000, கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,000 அப்படின்ற முறையில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சோம். ஏன் இந்த அரசாங்கம் நினைச்சா நமக்கெல்லாம் உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கக்கூடாதா? கொடுக்க முடியும் இல்லையா?
ஆந்திராவில் எப்படி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மக்கள் வித்தியாசம் இருக்கலாம், அங்க கொஞ்சம் குறைய இருக்கலாம், இங்க கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனா அதுக்கான நிதியை இப்போ மகளிருக்கான பேருந்து பயணம் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொன்னாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை இந்த அரசாங்கம் உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ கூட நம்ம என்னன்னா பிப்ரவரி மாதம் டெல்லியில ஒரு பெரிய தர்ணா போராட்டம் நடத்துறதுன்னு பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டில இருந்து மட்டும் ஒரு 5000 பேர் அந்த தர்ணா போராட்டத்தில் கலந்துக்கணும்னு பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட டெல்லியில ஒரு 20000 பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று மத்திய அரசாங்கம் கூடுதலான நிதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்னாடி வைக்க போறோம். இப்போ ஏஏஒய் கார்டா மாற்றணும்னு நம்ம சொல்றோம். அப்போ ஏஏஒய் கார்டா மாற்றினாக்கா 35 கிலோ உணவு தானிய பொருள் தரணும் இல்லையா. நமக்கு 20 கிலோ அரிசி ரேஷன்ல கொடுக்குறாங்க. 20 கிலோ கொடுக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வேற. 10 கொடுக்குறாங்க, ஒரு சில இடங்கள்ல 15 கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேற விஷயம் வச்சுக்கோங்க. இப்போ 35 கிலோ உணவு தானியம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அரிசியோ இல்லை கொண்டக்கடலையோ இல்லை வந்து கோதுமையோ அவங்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான நிதியை மத்திய அரசாங்கம் கூடுதலாக ஒதுக்கணும். அப்போ அதை ஒதுக்குவதற்கான அந்த அரசாங்கம் இல்லை. மத்திய அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டில் வருஷம் குறைச்சிக்கிட்டு தான் வராங்க. ஆனால் அது மாற்றுத்திறனாளிகளாக்கா வருஷம் வந்து கூடுதலாக உருவாக்கிட்டு வராங்க. இப்போ வந்து வயது முதிர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாவே அவங்களால நடமாட முடியாது. ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமாக அவங்களும் வந்துடுவாங்க. இன்னைக்கு ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு விபத்து, ஒரு சின்ன விபத்து, நம்ம கை கால் உறுப்புகளை இன்னைக்கு இழந்து ஏராளமான பேர் மாற்றுத்திறனாளிகளாக இன்னைக்கு உருவாக்கப்படுறாங்க. அதான் விஷயம். அப்போ அப்படி அதிகமாக உருவாக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியோ மாநில அரசாங்கத்தினுடைய நிதியோ கூடுதலாக கொடுக்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கம் 80% மேலே, அதாவது 80லேருந்து 100க்குள்ள இருக்கிறாங்க இல்லையா, கடும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாம இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தவங்க உதவி இல்லாம வெளியே வர முடியாம இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் 100ல 3 பேருக்கு மட்டும்தான் 300 ரூபாய் தராங்க. வெறும் 300 ரூபாய். நமக்கெல்லாம் இல்லை. இப்போ நம்மெல்லாம் வந்து 40, 50, 60, 70, 75 அதெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இல்லை. 80% மேலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வெறும் 100ல 3 பேருக்கு மட்டும்தான் வெறும் 300 ரூபாய். அப்போ எவ்வளோ சொற்ப எண்ணிக்கையில் அவங்க வந்து காசு கொடுக்குறாங்கன்றத நம்ம மத்திய அரசாங்கம் பார்க்கணும். அப்போ மத்திய அரசாங்கம் பாதி கொடுக்கணும், மாநில அரசாங்கம் பாதி கொடுக்கணும். அப்போ நம்ம 6000 ரூபாய் குறைந்தபட்சம்னு கேட்கும்போது மத்திய அரசாங்கம் ஒரு 3000 ரூபாய் கொடுக்கணும், மாநில அரசாங்கம் ஒரு 3000 ரூபாய் கொடுக்கணும், 6000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கணுங்கிற கோரிக்கையை தான் நம்ம வச்சு போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போவும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நம்ம வடசென்னையிலேருந்து ஒரு 50 பேர் கலந்துக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளை கூட்டிகிட்டு போகிறது வர்றது அதெல்லாம் சிரமம் அப்படியெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். இருந்தாலும் அந்த போராட்டத்தில் நம்முடைய பங்களிப்பாக இருக்கணும், வடசென்னையினுடைய மாவட்ட குழுனுடைய பங்களிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒட்டி ஒரு 50 பேர் போகணும் அப்படின்றத முடிவு பண்ணி டிக்கெட்டெல்லாம் நம்ம எடுத்துருக்குறோம். இப்படிப்பட்ட மத்திய அரசாங்கம் கூடுதலாக நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். அப்போ இந்த மாதிரியான உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கும் வரை இந்த போராட்டம் நம்முடைய போராட்டம் ஓயாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை நம்ம வந்து போராடி நம்ம வந்து வெற்றி பெறுறோம் அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ கூட பல பகுதிகளில் இந்த மாதிரியான உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரியான சில நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியை மணலியில், ஆர்கே நகரில், பெரம்பூரில், திருவொற்றியூர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நிறைய இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் உதவி செய்யறதுக்கான நல்ல உள்ளங்கள் இப்போ வந்து முன் வந்திருக்கிறாங்க நிறைய இடங்களில். நாங்கள் எல்லாருக்கும் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பாலுமணி சார் கூட அப்படி தான், நமக்கு உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவங்க வந்து கொடுத்த உதவிகள்லாம் நமக்கு வந்து தெரியும். அப்படிதான் யார் யாருக்கும் கொடுக்குறோம், யார் யாருக்கும் செய்கிறோம். ஒரு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்போமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம், நல்ல நோக்கத்தோடு அவங்களுடைய பார்வை இருக்கிறத நம்ம வந்து உண்மையிலே வரவேற்கிறோம். இன்னும் நாம் வந்து இதை மட்டுமே சில இடங்கள்ல அரிசி கொடுக்குறாங்க, புளி கொடுக்குறாங்க, உப்பு கொடுக்குறாங்க, எண்ணெய் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து கொடுத்தா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு அது போதுமானதாக இருக்காது. அப்போது மணலியில் பார்த்தேன், நான் பெரம்பூரில் பார்த்தேன், வந்த சில வந்து சிறப்பு விருந்தினர்களாக வந்த மருத்துவர்கள் இப்படி ஒரு என்ஜிஓவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா,
உங்களுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்த பிரச்சனைகளோட நிக்கிறோம். நீங்க தொழில் சார்ந்து ஏதாவது நீங்க பண்றதுக்கு பண்ணுங்க, உங்களுக்கான உதவி எல்லாம் நாங்க செய்யறோம். ஏன்னா நமக்கு அதுதான் நமக்கு வந்து நிக்கும். இது வந்து நம்ம ஒரு 5 கிலோ அரிசியோ 3 கிலோ அரிசியோ நம்ம வாங்கிட்டு போறோம்னு சொன்னா ஒரு 2 நாள் நம்ம வந்து அனுப்பிடுவோம், அவ்வளவுதான். அது 3வது நாள் நம்ம உடைய வேலை அந்த மாதிரியான இதுக்கு நம்ம உள்ள வாங்க நாம வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடி அப்படிப்பட்ட பிரச்சனைகளோட நம்ம வந்து போகணும். அம்பத்தூர்லயும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். இப்படிப்பட்ட நல்ல உதவிகளை செய்வதற்கான நல்ல உள்ளங்கள் நமக்கு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய பணியும் நமக்கு தொடரணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தை ஒரு வலுவான சங்கத்தை கட்டணும். உங்க பகுதியில நீங்க இந்த உறுப்பினராக ஆகணும் அப்படின்றது நாங்க சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். ராணி அவர்களும் அம்பத்தூர் செயலாளர் ரவி அவர்களும் பொருளாளர் பாலுமணி அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் உதவி பண்ண வந்திருக்கிற அவர்களுக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. செயலாளர் ரவி பேசுவார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளே அனைவருக்கு நீங்கள் வந்து அழைப்பு முடிச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மழை காரணமாக இருக்குது, மழை எல்லாம் சோவு போட்டு வந்திருக்கிற மாற்றுத்திறனாளி நாங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நான் மாற்றுத்திறனாளி வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு நம்மளால் எல்லாமே செயல்படுத்த முடியும், எதுவும் பண்ண முடியும். நம்மளுக்கு உண்டான உரிமைகள் என்ன, நம்மளுக்கு உண்டான செயல்பாடுகள் என்ன, நம்ம என்ன அரசாங்கத்துக்கு கேட்கணும், அரசாங்கம் நம்மளுக்கு என்ன செய்யணும், அப்படிதான் நம்ம இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து உதவின்றது நம்மளுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க, அது வேற உதவி பண்ணிட்டு வரோம். ஆனால் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு நம்ம என்ன கேட்கணும், அரசாங்கத்துக்கு நம்ம கோரிக்கைகள் இதெல்லாம் இருக்குது. இதுதான் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கம் பண்ண வேண்டியது. மாற்றுத்திறனாளி வந்து தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ தெய்வ குழந்தைகள் சொல்லும் போது யார் பண்ணுவோம்? இப்போ அரசாங்கம் பண்ணும்போது வீட்டில் நம்ம பண்ணுவாங்களா? தானே பண்ணால் அரசாங்கத்துக்கு யார் கேட்கணும்? நம்ம தான் கேட்கணும். நம்ம கேட்டால் தான் வரும். எப்போ நம்மளுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் அரசாங்கம் நம்மளுக்கு விட்டு கேட்கணும். நம்ம அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி அரசாங்கம் சங்கம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி பல கட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கு. முதல் 300 ரூபா தான் நம்ம கொடுக்குறாங்க பிடிச்சிது. அதுக்கப்புறமா 500 ரூபா ஆக்குனாங்க. ஜெயலலிதா சொல்லி வந்து அப்புறம் போராட்டம் பண்ணி 1000 ரூபா ஆக்குனாங்க. இன்றைக்கி அதுக்கப்புறம் 2022 ஒரு மாநாடு நடந்தது. அப்போ வந்து நம்ம கோரிக்கை வந்து 3000 ரூபா வச்சு கோரிக்கை. அந்த கோரிக்கையில் ஸ்டாலின் அப்போ வந்து பார்த்து மாற்றுத்திறனாளி வந்து 24,000 பேர் மாற்றுத்திறனாளி கடும் மாற்றுத்திறனாளி வந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. நம்ம அமைப்பில் வந்து 1 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ 1 லட்சம் பேர் இருக்காங்க நம்ம அமைப்பில் தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்போ வந்து 24,000 பேர் வந்துட்டு ஸ்டாலின் ராஜாகிட்டார் பார்த்து உங்கள் கூட்டம் எப்படி வந்தாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்களே இந்த காலகட்டக்கு சங்கம். அப்போ தான் ஒரு 500 ரூபா வச்சு லட்சத்தான் இது பண்ணாங்க. இப்போ மற்ற மாநிலம் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா 6,000 ரூபா கொடுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு பேச நம்ம வடசென்னை மாவட்ட செயலாளர் ராணி அவர்கள் பேசுமா 2 வார்த்தை பேசுமா உதவி பண்ண வந்துக்கிறாங்க. அவங்க பேச எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு. நான் இங்கே வர வரைக்குமே நான் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து தான் பார்க்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. தம்பி என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணுது, எங்கே போய் கொடுக்கணும்னு தெரியல, எப்படி கொடுக்கணும்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு தான் நான் கேட்டேன். தம்பி அரேஞ்ச் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இனிமேட்டு எதாவதுனா என்னால் முடிஞ்சது அவங்களுக்காக பண்ணுறேன். தேங்க்யூ. உதவி பண்ண வந்த ஆதித்யா அவர்கள் முன்னிலை என் பேர் ஆதித்யா, இவங்க எங்கள் அம்மா. இவங்க என்னோட ஆக்சுவலாக எனக்கு ஒர்க் பண்ண மேனேஜர்.
நான் வந்துட்டு நிறைய சோசியல் சரியாக பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைமில் நாங்கள் ஆஃபீஸில் மீன் டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆதித்யா, அதனால சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் நான் சரி நான் பார்த்து சொல்கிறேன்னப்ப அந்த கடவுளோட சித்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் பார்த்த மாதிரி எங்கள் அம்மா இங்கே வந்து வந்தப்ப சார் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர் அவங்க ஹெல்ப் பண்ண சொன்னப்ப இவங்க கேட்டது உங்கள் இடத்துக்கு கரெக்டாக டைம் இருந்தால் நான் சரி சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காமல் சரி ஆதித்யா நான் பண்ணுறேன் நீங்கள் நான் இப்போ அவங்க பண்ணுறேன்னு சொல்லி முதல்ல இனிஷியேட் பண்ணி அவங்க வந்தது பெரிய விஷயம். அவங்க வர்றது பெரிய விஷயம். வந்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. என்னோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. எனக்குன்னு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், டெய்லியும் பண்ணுவேன். சொல்லிட்டு செய்யாமல் போகிறது இது தப்பாயிடும். நான் செய்வேன், அதை பார்ப்பீங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு கொடுத்தாங்க. அம்மா வாங்க 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 ஒவ்வொரு பேரை படிக்க வர சொல்லுங்க. பாய். ஓட்டர் வாங்குறது பூங்குடி இருந்தாங்க. பாய்.